Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட் டிவிஷன் 2024க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க கொஸ்டினோட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வரக்கூடிய மேத்ஸ் தட் மீன்ஸ் இந்த வருஷம் ஃபஸ்ட் டிவிஷன் 2025 கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ அந்தளவு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லாமே இதில் நம்ம வந்து இருக்குது. அதனால் இதில் வந்து தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் இருக்குது. சில கொஸ்டின்ஸில் கம்பல்சரி கொஸ்டினில் கட்டாயம் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செப்பரேட்டாக என்ன கேட்டால் ஒரு வந்து செப்பரேட்டாக ஒரு நோட்டு போட்டு அதில் வந்து இதில் இருக்க 2 மார்க் 5 மார்க் வந்து செப்பரேட்டாக எழுதிட்டு அந்த சம்மை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய கொஸ்டின் இருக்குது, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 14 ஒன்று மார்க் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி 3, -2, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி 2/9, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி 6, ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி 31 மீட்டர், ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து ஈக்குவல் ரூட்ஸ் b²/4, சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து மேட்ரிக்ஸ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக மார்க். சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 3x4. சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி 3x4. செவன்த் ஒனுக்கு 4 சென்டிமீட்டர். எயித் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. நைன்த் ஒனுக்கு வந்து A1.2 கம்பேர் பண்ணக்கூடிய தான். டென்த் ஒனுக்கு வந்து கார்த்தீட்டா. நெக்ஸ்ட் வந்து 11th ஒனுக்கு 136 சென்டிமீட்டர். 12th ஒனுக்கு ஃப்ரஸ்டம் ஆஃப் எ கோன் அண்ட் சிலிண்டர். 13th ஒனுக்கு 0. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? P(A) கிரேட்டர் தான். ஏன்னா P(A)யோட வேல்யூ கிரேட்டர் தான் 1 வரதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ அந்த கான்செப்ட்டில் 1 மார்க் வந்து புக் பேக்கில் இருக்க 1 மார்க்கு 125 1 மார்க் தான் இருக்குது. அந்த 125 1 மார்க் நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிங்கன்னா போதும். 14ல் 10 to 11 1 மார்க் புக் பேக்லேருந்தே ஒரு மேத்ஸில். அடுத்து 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் 2 கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் சாப்டரில் இருக்குது. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 20 வந்து ஜாமெண்ட்ரி, 20 ஃபஸ்ட் ஜாமெண்ட்ரி இருந்தால் 22 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூனா ஒரு ஸ்லோப் ஒரு பாயிண்ட்னா y - y1 = mx - x1. 23rd வந்து டிக்னாமெட்ரி. 24 வந்து 24 25 ரெண்டுமே வந்து மென்சுரேஷன். 26 வந்து பார்த்தா ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ரொம்ப சிம்பிள். ரேஞ்சுன்னு போது L - S, கோஎஃபிஷியன்ட் ரேஞ்சஸ் L-S/L+S. 27 P(A) யூனியன் B. 28 கம்பல்சரி சம்மில் வந்து எக்ஸ்க்ளூட் வேல்யூ எக்ஸ்பிரஷன் அல்ஜிப்ல வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்குறாங்க. ரேகா சம்மு, ஸ்கொயர் ரூட்டு, அதுக்கப்புறம் A² - 5A + 7i2, ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப், தேல்ஸ் தியரம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் எல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன். டிக்னாமெட்ரி சம்மும் இந்த சம் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த டவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிக்னாமெட்ரி கேட்டு 2 கொஸ்டின். கேப்சூல் சம் எதிர்பார்த்த கொஸ்டின். 42 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன். 42 கம்பல்சரி சம்மில் டை சம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப் ரெண்டுமே ஈஸியாக இருக்குது. அது கிராஃப் வந்து x = 24 தான் கேட்டிருக்காங்க. கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது மட்டும் பார்த்தா ப்ராக்டிக்கல் ஜாம் 2 டேஞ்சன்ட் தான் கிடையாது. இது ஒரு கொஸ்டின் பேப்பர். இதே மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்குது. அடுத்து நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட ஃபுல்லாக ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 14 1 மார்க் 2 மார்க்கும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிப்பீட்டட் 2 மார்க் தான் நிறையா இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மார்க் செப்பரேட் நோட்டு போட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கம்பல்சரி சம்மில் என்ன கேட்டேன்? இன்னொரு கோவியன் விளக்க மதிப்பு தட் மீன் டீமை இது வந்து பார்த்தா எக்ஸ்க்ளூடர் வேல்யூட கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. இது டேரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணி கான்செப்ட் கண்டுபிடிச்சா போதும். அதே மாதிரி 5 + 55 கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். அடிப்படை விகித தேட்டம் தட் மீன்ஸ் தேல்ஸ் தேட்டம்னா அடிப்படை விகித தேட்டம் ஒரே கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி 5 மார்க்கில் பாருங்கள் மேட்ரிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. x + y x இது கட்டாயம் ஈஸியாக போடக்கூடிய சம் தான். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராமும் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி சிமிலர் ட்ரையாங்கிளும் வடிவத்த முக்கோணமும் அதுக்கப்புறம் வந்து முக்கோணம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வடிவத்த முக்கோணம் போட்டுலாம். கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் பேருந்து சம் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூலங்களின் தன்மை x² + x + 7 இந்த சப்மிஷன். இது தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். அடுத்து தென்காசி டிஸ்ட்ரிக்டோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக 1 மார்க் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ 14 1 மார்க் 2 மார்க்கும் ஈஸி தான். அது கொஸ்டின் நம்பர் 18 கம்பல்சரியிலே வரக்கூடிய 2 மார்க் 0.4 + 0.44 + 0.444 இந்த சம் SNல போடக்கூடிய SN A(r⁻n−1) இல்லை SN A(1−r⁻n/1−r) போடக்கூடிய GP கான்செப்டில் வரக்கூடிய அந்த சம் ஆஃப் n ஸ்டெம்மில் அது ஈஸியாக போட்டுக்கலாம். அந்த மெத்தடில் கம்பல்சரி சம் இந்த சாப்டர் என்ன கேட்டால் ஆல்ஃபா பீட்டாலேருந்து கேட்டிருக்காங்க. 5 மார்க் அப்படியே பார்த்துட்டாங்க. 29 30 ரெண்டுமே ஃபஸ்ட் சாப்டர்லேயும் ரேகா சம் GCD A² - A + D இது மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் BD&DC ஸ்டேட் அண்ட் குரூப் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. டிக்னாமெட்ரி மென்சுரேஷனில் ரிப்பீட்டட் கொஸ்டின். 41 பாருங்கள். 3 அன்வைஸ்ட் காயின்ஸ் ஆர் டாஸ்ட் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி கெட்டிங் அட்மோஸ்ட் 2 டெயில் ஆர் அட்லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம் அட்மோஸ்ட் வந்து அதிகபட்சம் என்னன்ற கான்செப்ட் சொல்கிறது தான். கம்பல்சரி சம்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க? டிக்னாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப் ரெண்டுமே ஈஸியாக தான். ஒன்று வந்து பார்த்தா சிமிலர் ட்ரையாங்கிளும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து x = எப்போயுமே கொஸ்டின் நீங்கள் பார்த்தா x = 24 y = 1/2x தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த 2 கொஸ்டினுமே இதில் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். இனி நம்ம 1 மார்க் எதுவும் மார்க் பண்ணல. நீங்கள் ப்ராக்டிஸ் செஷன் யூஸ் பண்ணுறதுக்காக மார்க் பண்ண கொடுத்துருவோம். 14 1 மார்க் அப்படியே கோத்துரு. 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள்.
இப்போ ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏன்னு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஒய் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 20 ரொம்ப சிம்பிள். ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய், தட் மீன்ஸ் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போடக்கூடியது. ட்ரான்ஸ்வர்ஸ் மேட்ரிக்ஸ் சம் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி சம்மில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெலினாஸ் தீரம், சிவாஸ் மெலினாஸோட டெஃபினிஷன் கட்டாயம் படிங்க, அதோட கான்செப்ட் எதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் படித்து வச்சுக்கோங்க. கம்பல்சரியில் இருக்க கொஸ்டின் கட்டாயம் கோத்ரூ பண்ணிங்க. 5 மார்க் பாருங்கள் ரேகாசம், எல்லா கொஸ்டின் பேர் ரேகாசம் 5+5 ரிப்பீட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. பித்தாகரஸ் தீரம் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 தீரம் கட்டாயம் படிங்க. ஏபிடி பிபிடி பித்தாகரஸ் 3 கோத்ரூ பண்ணிக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், கேப்சல் சம் கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஃபிக் ஜாமெட்ரி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின். அடுத்து 1 மார்க் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் 14 1 மார்க் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 2 மார்க் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம், அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ், இந்த ஈக்குவேஷன் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிங்க. இதில் கம்பல்சரி சம் வந்து 28 பாருங்கள் என்ன கேட்டுங்க, கிராப் த ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன், அதாவது அந்த ஸ்டேட் லைன் ஒரு பாயிண்ட்டில் கட் பண்ணால் அது ஃபங்க்ஷன் சொல்லுவோம். மோர் தென் ஒரு பாயிண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்களை வெட்டிகள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கிடையாது, செகண்ட் மட்டும் தான் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு கம்பல்சரிக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே எதிர்பார்த்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி சம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா இது வரைக்கும் கேட்காத சம் தான். பாக்ஸ் கனெக்ட் 98 டிஸ்க் விச் ஆர் நம்பர் ஃப்ரம் 1 to 9 ட்ரான் ஃப்ரம் ரேண்டம் ஃப்ரம் த பாக்ஸ், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இஸ் a 2-digit நம்பர் ஆர் நம்பர். அப்படி இது கேட்காத சம், இது யூனிட் டெஸ்ட்டில் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃபும் கரெக்டாக ஈஸியாக போட்டுருக்கோம். அடுத்து ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், ஸோ வித் ஆன்சர்ஸோட இதையும் கொடுத்துருக்கோம். அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின்லேயும் பாருங்கள் கூடுதல் 3a - 9b, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா சைன் தீட்டா கம்பேர் பண்ணக்கூடிய சம்மு கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா விளக்கப்பட்ட மதிப்புனா அது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக தேல்ஸ் தேட்டர்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்பல்சரியில் 2 பகுதியில் விடப்படுகிற 2 முக மதிப்பின் சமமாக இருக்கா அல்லது முகமதிப்பு கூட 4ஆக இருப்பது நிகழ்த்தாங்க. இந்த கொஸ்டின் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியதான். என்ன முதல்ல பிஆர்பியை கண்டுபிடிக்கணும். பிஆர்பிஎஸ் சொல்லும் போது முதல்ல வந்து என்ஆர்பிஎஸ்ன்னு சொல்லும் போது 36 வரும். ஏன்னா 2 பகுதி அதிலேருந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தொடுகோடும் அதே எக்ஸிக்யூட்டிவ் 2 சமம் ஈஸி தான். அடுத்தது 1 மார்க் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 14 1 மார்க் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 14 1 மார்க். 2 மார்க் பாருங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஆயிடுச்சுகள் சமம் எது குறிகள் கொண்டு இதில் ஈஸியாக கட்டாயம் நம்ம போடக்கூடிய சம் தான். கம்பல்சரி 2 மார்க்கில் நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பருக்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் சார்பினை குறிக்கும் முறைகள். ஃபஸ்ட்டு சாப்டரில் கேட்ட 2 சம்மே வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சியும் எஃப் ஆஃப் எக்ஸும் கட்டாயம் போட்டுக்குங்க. கூடுதல் காணுகலாம் வாணிசம் சொல்லிகிட்டே இருக்கும், இது கம்பல்சரியிலே வரும்னு சொல்லிட்டு இது வந்து அல்ஜிப்ரா வந்து கேட்டிருக்காங்க. ஏ இன்ட்டு பிசி ஏபி இன்ட்டு எஸ் இது கட்டாயம் தேல்ஸ் தேட்டுறோம். அதே சரிவேகத்தை அமைப்புமா எனக்கு காட்டுன்னு சொல்லும் போது ஸ்லோ ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி சாய்வு ஃபார்முலா M = y2 - y1 x2 - x1 போடக்கூடிய மையக்குத்து கொட்டின் சமன்பாடுலாம் 2 பாயிண்ட்டை கொடுத்துட்டு மையக்குத்து கொட்டின் சமன் 38 கொஸ்டின் நல்லா காணும். மையக்குத்து கொட்டின் சமன்பாடுனா அந்த 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிச்சி பர்பண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அந்த 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் = y - y1 = m × x - x1 போடுறேன். கம்பல்சரி சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்காத சம்ம தான் கேட்டிருக்காங்க. யூனிட் டெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப். அடுத்து 1 மார்க் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். இதில் ஒரு 20 கொஸ்டின் பேப்பருக்கு மேலே இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாது பார்த்துட்டு வாங்க. ஸோ 2 மார்க்கும் ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சம். கொஸ்டின் நம்பர் 18 ரொம்ப சிம்பிள். 1² + 2² சொல்லும் போது n × n + 1 2n + 1/6 போடக்கூடியதான். அதே 19 x³ + y³ ஃபார்முலா கம்பேர் பண்ணால் x + y × x² - xy + y² ஃபார்முலா போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக போட்டுக்கலாம். x³ + y x - y x + y x - y போடக்கூடியது தான். அதுக்கப்புறம் தீர்க்க எந்த மெத்தட் தீர்க்கன்னு சொல்லும் சால்வ் எந்த மெத்தட்லாம் போட்டுக்கலாம். ஃபேக்டர் மெத்தடில் போடலாம், ஃபார்முலா மெத்தட் போடலாம், கம்ப்ளீஷன் ஸ்கொயர் எந்த மெத்தட்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்படியே பார்த்து கம்பல்சரி சம்மில் வந்து என்ன கேட்டேன், ஒன்றுக்கொன்று செங்குத்து பியின் மதிப்பு, தட் மீன்ஸ் m1 × m2 = -1 கண்டுபிடிச்சி எம்மோட வேல்யூ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் x பை கோஎஃபிஷியன்ட் y, அதாவது m = -x இன் கீழே பை y இன் கீழே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் m1 × m2 -1 வச்சு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட்டட் சம் தான். இந்த கொஸ்டின் அப்படி பார்த்தீங்கன்னா தீரம் வந்து தேல்ஸ் தேட்டர் தான் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி 5 மார்க்கில் முதல் எண் உறுப்பின் கூடுதல் எண்ணில் 14 இது கேட்காத சம் வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து கட்டாயம் கம்பல்சரி சம் இது கேட்காத சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக போடக்கூடிய சம் தான். x = 24 தான் மேக்ஸிமம். x = 24 தான் எல்லா கொஸ்டின். அடுத்து 1 மார்க் தமிழ் மீடியம் கொஸ்டின் 14 1 மார்க் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 14 1 2 மார்க் பாருங்கள் மேல் சார்பு. இதில் கொடுத்துரு வந்திருக்க டெஃபினிஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணிக்க மேல் சார்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ற தொடங்கி கூடுதல் தட் மீன்ஸ் S∞ a/1 - r போடக்கூடியது α² β² கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 21 சம் இந்த கேட் சம் 2 பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். y - y1/y2 - y1 x - x1/x2 - x1 போடக்கூடியதான். 28 சம் வந்து a + b இது ஆட் பண்ண முடியாது, ஏன்னா இதோட ஆர்டர்
ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 3, செகண்டுக்கு 2 இன்ட்டு, அப்போ வரிசை மாறி இருந்தாவே அதை ஆட் பண்ண முடியும். மல்டிப்ளை இப்போ என்ன பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து டஸ் நாட் எக்ஸீட்னு போடணும் இங்கிலீஷ் மீடியம் சொல்லும் போது. அதே 5 மார்க் கொஸ்டின் ஈஸியாக தான் கொடுத்தேன். கொஸ்டின் நம்பர் 33 ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இந்த சம் நம்ம எக்ஸாக்டாக நம்ம சேனல்லே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். 35 கட்டாயம் ப்ராக்டிஸ். ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடு ஒரு புள்ளி வலிச்சு வந்த சீவாஸ் மென்னஸோட கான்செப்டில் போடக்கூடிய சம் தான். அதுக்கப்புறம் கம்பல்சரி சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கார்ட்டீசியன் சேர்ப்பு மீதான பங்கீட்டு பண்பினை கேட்டிருக்காங்க. பகா காரணியோட கான்செப்ட் இதுவும் அப்ளிகபிளாக தான் கேட்டிருக்கேன். கிரியேட்டிவ் கொஸ்டின். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 44 நல்லா கவனி. இந்த நிசான் சம் வந்து எக்ஸாம்பிள் சம்மில் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே x = 24, y = 1/2x டேபிளர் காலம் கொடுத்துருவாங்க. அதை வச்சு போட்டு நினச்சிருக்கீங்க. அந்த சம்மில் இந்த நிசான் சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்தது 1 more தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். இதில் இது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் 100 மார்க்கில் 14 1 மார்க் அப்படியே கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. 2 மார்க்கும் 1 + 2 + 3 + ... n இது வந்து செகண்ட் சாப்டரில் இருக்கிற சம் தான் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி சம் பார்க்கறதுனால ரூட் இது காஞ்சுகேட்டில் போடக்கூடிய ரூட் சம் வந்து டிக்னாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு நேர்கோட்டில் அமையும் A டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் = A. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம் தான். கம்பல்சரி சம் பகடையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு பகடை உருட்டு போனால் அதே நேரத்தில் ஒரு நாணயம் சுண்டப்படுது. பகடையில் ஒற்றை பண்ணி எண் கிடைப்பதற்கான நாணயத்தில் தலை கிடைப்பதுங்க அப்ளிகபிளாக அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின் வந்து A × B - A × B - A × C கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தெருவிளக்கு அதாவது செந்தில் சம் சொல்லவும் ரொம்ப சிம்பிளான சம் தான். 0.123 பார் இந்த சம் முக்கியமான சம் தான். தீர்வு காண்க. அதே A² - A + A நாற்கரத்தின் பரப்பு. அதுக்கப்புறம் இறகு பந்தோட கான்செப்ட். கம்பல்சரி சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 பாயிண்ட்டை கொடுத்து முனையில் ரெண்டு முக்கோணம் ஏபிசி முனையில் ஏலேருந்து வரை இப்போ நடுக்கோடு மற்றும் குத்தம். அப்போ ஏலேருந்து வரைக்கும் நடுக்கோடுன்னு சொல்லும்போது 2 பாயிண்ட் மெத்தடில் அதாவது பிக்கும் சி மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி நடுப்புள்ளியை கண்டுபிடிச்சி ஏலேருந்து டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கோடு ஃபார்முலாவில் போட்டால் போதும். அப்போ வந்து 2 பாயிண்ட் y - y1 y2 - y1 = x - x1 x2 - x1. அதே குத்துக்கோடுன்னு சொல்லும் போது எதுலேருந்துன்னா ஏலேருந்து வரப்படும் குத்துக்கோடுன்னு சொல்லும் போது முதல்ல ஸ்லோப்பு கண்டுபிடிச்சி பர்பண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிச்சி ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் y - y1 = m × x - x1 போடக்கூடிய தான் 42. ப்ராக்டிக்கல் ஜம் கிராஃப் ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அது கட்டாயம் போடக்கூடிய சம்ம தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 more தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 14 1 மார்க் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்லாம் ரிப்பீட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாத கொஸ்டின் கட்டாயம். அது கொஸ்டின் நம்பர் 28 பாருங்கள். நேர்கோடி சமன்பாட்டில் சாய் மட்டும் y விடுதான். y = mx + c கொண்டு வந்துட்டு m தனியாகவும் c தனியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் அதுக்கு முன்னால் 5 மார்க் கொஸ்டின் 3 + 33 S1 S2 அதே மாதிரி வர்க்க மூலம் பித்தாகரஸ் தேற்றம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி சம்மில் பாருங்கள். சந்திக்கும் புள்ளி வழியாக அங்கே நீக்க நேர்கோடு நடுப்புள்ளி வழியாக சின்ன நேர்கோடு சம். அப்போ இந்த 2 ஈக்குவேஷன் கொஸ்டின் நம்பர் 42 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சின்னா ஒரு புள்ளி கிடைக்கும். x and y ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 புள்ளியும் யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட் கிடைக்கும். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட். அப்போ 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி கூட y - y1 = m × x - x1 போட்டிங்கன்னா y - y1 y2 - y1 = x x - x1 x2 - x1 அந்த ஃபார்முலா வந்து 2 பாயிண்ட் ஃபார்முலா போடக்கூடியது தான். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரினா இதனையும் கிராஃபில் வந்து நிசான் சம்தர்க்கு அதனால தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். அடுத்தது இது தமிழ் மீடியம் கொஸ்டினே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 14 1 மார்க் அப்படி கோத்ரூ பண்ணிங்க. ஆல்ரெடி இந்த தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தோம். அதனால் அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. கம்பல்சரி சம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுபடி கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 14 1 மார்க் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 14 1 மார்க் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதனால தான் அப்படியே ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கலாம். அந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது ஒரு இங்கிலீஷ் மீடியம் இதில் 14 1 மார்க் பாருங்கள். 14 1 மார்க்கு. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஜிபியோட கான்செப்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2 பாயிண்ட்டை கொடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2 புள்ளி மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ குவாட்ராட்டிக்ஸ்னா x² - α + β + α β x² - α + β × x + α β = 0 அதில் போடுறது மேட்ரிக்ஸும் ஈஸி தான். கம்பல்சரி 2 மார்க் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க மேட்ரிக்ஸ் வந்து கேட்டேன். வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங் அந்த கேர்டு சர்வீஸ் சரியானு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டர்ஸும் நிறைய கொஸ்டின் ஈஸியாக தான். இது இப்போ தேல்ஸ் தான் கேட்டாங்க. கம்பல்சரி சம் வந்து பார்த்து என்ன கேட்டிருக்காங்கன்னா how many kilogram each fruit did see இது கேட்காத கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிக்கல் ஜம் கிராஃப். அடுத்து 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. கம்பல்சரி சம் நல்லா பாருங்கள். ஸ்லோப் ஆஃப் த லைன் விச் இஸ் பர்பண்டிகுலர் அதாவது ஃபைண்ட் த ஸ்லோப் அந்த பர்பண்டிகுலர்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல ஸ்லோப் கண்டுபிடிச்சி பர்பண்டிகுலர் அப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்லோப்னா m = கோஎஃபிஷியன்ட் x by கோஎஃபிஷியன்ட் that means -x in kilo by y in kilo போட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தா பர்பண்டிகுலர் ஸ்லோப் சொல்லுவோம் m1 × m2 = -1 வச்சு போடக்கூடிய சம் தான். அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் வந்து எஸ் யூக்ளிட் மெத்தடில் போட்டுக்கலாம். 5 + 55 ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. A² - 5 இந்த சம் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ இன்டர்னல் டயாமீட்டர் தட் மீன்ஸ் வந்து மென்சுரேஷன் கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப் வந்து கட்டாயம் பஸ் சம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 14 1 மார்க்
2 மார்க் பாருங்கள் ரிப்பீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட்டு 400க்கு 20 அதை ஸ்கொயர் ரூட்டு ஆஃப் போட்டால் போதும். Z பவர் 16 சொல்லும்போது Z பவர் 4 போட்டுறது இங்கே 8ன்னு போடணும். அது ஸ்கொயர் ரூட் நம்பர் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து 16 சொல்லும் 4 போடுறோம். பவரில் கொடுத்தா பாதி போட்டால் போதும். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அதை கரெக்டாக படுங்க. கம்பல்சரி சம்மில் ஃபைண்ட் த சம் ஆஃப் 3 + 1 + 1/3 + டாட் டாட் இன்ஃபினிட்டி. அப்போ S இன்ஃபினிட்டியும் A/1 - ஆல் போடக்கூடிய சம் தான். எஸ் ஷேப். அதே நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா அது தமிழ் மீடியம் கொஸ்டின், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான். தமிழ் மீடியம் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்திருந்தது. கம்பல்சரி சம்மில் பாருங்கள் S1 S2 நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. S1 S2 சம் அந்த சம் தான் கேட்டிருக்காங்க. அதுலையா ப்ராக்டிகல் டிவிஷன் கிராமர் ரெண்டுமே ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் x = 25 தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், இன்னும் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரிக்கு முன்னால் இந்த கான்செப்ட் பாருங்கள். கம்பல்சரி சம் எல்லாம் கேட்டால் பில்லர் சம் தான் கேட்குது. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அடுத்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், ஒரு நியர்பை டிஸ்ட்ரிக்டில் அதே கொஸ்டின் பேப்பர் இருக்கனால தான் அந்த கொஸ்டின் பேப்பர் நான் வந்து 2 டைம் வந்து நம்ம இதில் வந்து பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ 10 2 மார்க்லேயும் கொஸ்டின் நம்பர் 21 ரொம்ப சிம்பிள். x² + y² x - y y - xன்னு சொல்லும் போது இது x³ + y³ வந்திருக்கும். அந்த கொஸ்டின் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. க்யூப் வச்சு போட தான். அப்போ x³ + y³ = x + y × x² - xy + y² கான்செப்ட்டில் போடக்கூடிய சம் தான். கம்பல்சரி சம் வந்து எய்தர் ஆர் சாய்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் நமக்கு பப்ளிக் பேட்டர்ன் எய்தர் ஆர் சாய்ஸ் ஒரே கொஸ்டினாக தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் சிங்கிள் கொஸ்டினாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் மாதிரி எய்தர் ஆர் சாய்ஸ் கம்பல்சரி 5 மார்க்கில் எய்தர் ஆர் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. எய்தர் ஆர் சாய்ஸ் கிடையாது பப்ளிக்கில். அந்த எய்தர் ஒரே கொஸ்டின் தான். 41 கொஸ்டின் பாருங்கள். NCC NSS இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ராபபிலிட்டியில் நம்ம கொடுத்துருப்பாங்க. மிஸ் பண்ணிடாது. இந்த சம் நான் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப் ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 14 1 மார்க் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 2 மார்க்கு 10 2 மார்க்லேயும் ஈஸியான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி சம் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அந்த ஜாமெண்ட்ரியில் கான்செப்டில் கம்பேர் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க. எதுலேருந்துனாலும் கம்பல்சரி கொஸ்டின் வரும். அதுக்கு இந்த கொஸ்டின் பேர் ஒரு உதாரணம். அடுத்தது கேவோட வேல்யூ /17, அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் ரூட்டு, கம்பல்சரி சம் பேசிக் ப்ரொபோஷனல் தியரம் ஆர் தேல்ஸ் தியரம் தான் கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள் தியரம் கம்பல்சரி வர நிறைய சான்சஸ் இருக்குது. கோத்ரூ பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப். அடுத்தது 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 14 1 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. 2 மார்க்கு லோவஸ்ட் டேர்மு, சீக்கன் தீட்டா - காஸ் தீட்டா சம்மு. கம்பல்சரி டிட்டர்மின் த நேச்சர் ஆஃப்னா ரொம்ப சிம்பிள். டெல்டா டிஸ்கிரிமினன்ட் B² - 4AC போடக்கூடிய சம் தான். greater than 0 வருதா, less than 0 வருதா, equal to 0 சால்வ் பண்ணக்கூடிய சம் தான் அந்த சம் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 + 77 லாஸ்ட் இயர் கம்பல்சரியில் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் நம்பர் 42 கேட்ட கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின் 31 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேரில் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் parallel to y axis passing through the point of the intersection of the line. y axis-ஓட கான்செப்ட்னா அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் y axis-ல் எடுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிராஃப் ப்ராக்டிஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 14 1 மார்க் 2 மார்க் பாருங்கள். ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சம் அந்த கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். 1 மார்க் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் அந்த ஆன்சர் நம்ம மார்க் பண்ணல. ஸோ நீங்கள் புக் பேக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும். ஃபைண்ட் த சம் ஆஃப் 2 + 4 + 6 + டாட் டாட் 80 ரொம்ப சிம்பிள். 2 மட்டும் எழுதிட்டிங்கன்னா 1 + 2 + 3 + டாட் டாட் 40 n × 10 + 1/2 கான்செப்ட்டில் போடக்கூடிய சம் தான். ட்ரான்ஸ்வர்ஸ் மேட்ரிக்ஸ் பித்தாகரஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்கேன். அதனால சொல்லியிருக்கேன் பித்தாகரஸ் மெலினா சிவஸ் கட்டாயம் அப்படின்னு சொல்லி. கம்பல்சரி 2 மார்க்கில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த ரூட் கொடுத்துருக்காங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த ரூட்னா ரொம்ப சிம்பிள். x² - α + β × x + α β = 0 போடக்கூடியது தான். 5 மார்க்கில் ரிப்பீட் ஆகணும். அது கொஸ்டின் நம்பர் 33 கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த சம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அப்படியே கோத்ரூ பண்ணிட்டோம். 42 என்ன ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சம். இது கேட்காத சம்மு, ரொம்ப சிம்பிளான சம் கிடையாது. இது கேட்காத சம் அப்ளிகபிளாக கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃபில் பாருங்கள் y = 1/2x எதிர்பார்த்த சம் தான். அடுத்தது ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 14 1 மார்க். P/A தட் மீன் ப்ராபபிலிட்டி கம்பல்சரி சம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்பல்சரி 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா AB டிரான்ஸ்போஸ் = B டிரான்ஸ்போஸ் A ரொம்ப சிம்பிளான சம் தான். ஆனால் இதில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. முதல்ல மல்டிப்ளை பண்ணும்போது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. A மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 × 3 ஆனால் B மேட்ரிக்ஸ் 3 × 2. அப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸே மாறி இருக்குது. அப்போ ரெண்டுமே சேமாக இல்லாதப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் 7 டைப்பில் கரெக்டாக வரும். கிராஃப் ப்ராக்டிஸ் ஆஸ் இட் இஸ். ஃபைனலாக 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோடு மார்க் பண்ணியிருக்கு. ஸோ கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. கம்பல்சரி சம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. P = x/x + y, Q = y/x + y, தென் ஃபைண்ட் 1/p² - q². தட் மீன்ஸ் அல்ஜிப்ரா வந்து கேட்டிருக்காங்க. SN2 இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம். S∞ A/1 - r அந்த எக்ஸசைஸில் வரக்கூடிய சம்மில் தான் வந்து ஜிபிலேருந்து கேட்டால் 32. ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரிக்கு முன்னால் கம்பல்சரி சம் என்ன கேட்டால் NC தான் சொல்லிட்டு அந்த NCC என்ன கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சார். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃபி ஈஸியாக தான் கொடுத்துருங்க. அடுத்தது ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 14 1 மார்க்கு.
10 2 மார்க்கு ஈஸி தான். கம்பல்சரி சம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு நெட்டாண்டில் 52 சனிக்கிழமை கிடைப்பதை நிகழ்த்தாங்க. இந்த சம்மு இந்த கொஸ்டின் ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. 5 மார்க் சம் எல்லாமே 5 மார்க்கில் கம்பல்சரி இருந்து கேட்டிருக்காங்க. அம்புக்குறி படம் யாருமே எதிர்பார்த்துக்கணும். ஏரோ டயக்ராம் கம்பல்சரி கேட்பாங்க சார். கம்பல்சரி எந்த கொஸ்டினாலும் வரலாம். என்சிசம் இதுலேயும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஓவராலாக இந்த ஒரு வீடியோலேயே கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் பக்கம் பார்த்துருக்கோம். 20 கொஸ்டின் பேப்பருக்கு மேலே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருக்கீங்க. கட்டாயம் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறப்ப இது ஆன்சரோடு இருக்குது. ஆன்சர் இல்லாத முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் வரக்கூடிய ஃபஸ்ட் டிவிஷனுக்கு தமிழ் இங்கிலீஷ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதன் தொடர்ச்சியாக மேத்ஸ் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நிறைய பேர் சயின்ஸ் எஸ்எஸ் கேட்டிருக்கீங்க. கட்டாயம் அப்லோட் பண்ணுறோம். இந்த ஆஃப் இயர்லி நிறையா டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆஃப் இயர்லி விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஏன்னா நமக்கு ரீஓப்பன் ஆனது உடனே ஃபஸ்ட் டிவிஷன் இருக்குது. அப்போ இந்த லீவில் வந்து நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாத இருக்கீங்களோ, அதாவது இன்னும் படிக்காதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் திருப்பி சொல்கிறேன், மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் சாப்டர் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சம்மும் டவுன்லோட் பண்ணிங்க. அந்த பிடிஎஃப் லிங்க் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணால் இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரு கொஸ்டின், ஏன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரே ஃபுல் போர்ஷன்ஸும் அந்த கொஸ்டின் பேப்பருக்கு அதில் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம சேனல் சார்பாக கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த லிங்க் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தேங்க்யூ ஆல்.